Hey guys, welcome back to my channel. இப்படி உட்காந்து ஒரு ஹால் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி நானும் இந்த வீடியோ பண்ணிடணும்னு நினச்சி ஒரு மாதம் தள்ளி போட்டுட்டேன். ஸோ லாஸ்ட் ஒரு 3 months தான் நினைக்கிறேன். ஸோ 3 monthஸாக வந்த பிஆர் பேக்கேஜ் அண்ட் நான் வாங்கினது எல்லாமே காமிக்க போகிறேன். அண்ட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கின் கேர் மட்டும்தான் இருக்க போகுது. ஹேர் கேர் மேபி 1-2 இருக்கலாம், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் கேர் தான். அண்ட் நான் வாங்கினதை விட இதில் பிஆர் பேக்கேஜஸ் தான் ஜாஸ்தி. அண்ட் இந்த வீடியோவோட ஃபைனலில் நான் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த ஒயிட் கலர் பாஸ்கெட்டில் வச்சுருந்தது பார்க்கலாம். அது என்னால் தூக்க கூட முடியல. சரி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ ஒன்று வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் நான் பிக் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ரேண்டமாக பிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மூடியோட சன்ஸ்க்ரீன். இது நான் வாங்கினது தான். இது வந்து மினரல் சன்ஸ்க்ரீன், விட்டமின் இ அண்ட் செராமைட்ஸ் இருக்குது. இதில் SPF 50 அண்ட் PA++ இருக்குது. இது நான் வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னா, இது வந்து ஒரு மினரல் சன்ஸ்க்ரீன் அண்ட் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் யூஸ் பண்ணி, ஆல்மோஸ்ட் காலி. பார்த்திங்கன்னா இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரெக்னன்சி சேஃப் சன்ஸ்க்ரீன், அதனால தான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ நான் ப்ரெக்னென்ட் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் சம் டைம் எனக்கு கொஞ்சம் வந்து இது பிடிக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு இவ்வளோ தான் இருக்குது. இது ஒன்று. அண்ட் ஒன் மோர் மினரல் சன்ஸ்க்ரீன் புதுசாக வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக தான். இது வந்து ஹைஃபன் பிராண்ட்லேருந்து. இது ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க, ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மினரல் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் 1-2 தான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் வந்து இதுவும் ஒன்று. ஹைஃபன் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த பிராண்டுக்கு வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் தான், பட் ஸ்டில் ஏதோ ஒரு ஃபீல் எனக்கு வந்து இதில் செட் ஆகலை. மேபி உங்களுக்கு செட் ஆகலாம். இதுவும் பயங்கர லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் தான். மேபி நான் இன்னும் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கரெக்டாக ரிவ்யூ சொல்கிறேன். ஒரு மாதிரி இது போட்டதுக்கப்புறம் ஸ்கின் டல் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி தைலம், இந்த கோடாலி தைலம் இருக்கு இல்லையா, அது போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீல், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதுதான் எனக்கு இதில் பிடிக்கல. மற்றபடி பார்த்திங்கன்னா இது 100% மினரல் சன்ஸ்க்ரீன். இது வந்து ப்ரெக்னன்சி சேஃப் சன்ஸ்க்ரீன். ஸோ அதுக்காக தான் இதுவும் வாங்கியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் மினரல் சன்ஸ்க்ரீன் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஜூசி கெமிஸ்ட்ரியோட இந்த SPF 40 மினரல் சன்ஸ்க்ரீன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் என்னென்னா இது நீங்கள் ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும், கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான். பட் எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே சன் ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுவும் நான் வாங்கினது தான். இப்போ காமிச்ச கொஞ்சம் 3மே நான் வாங்கினது தான். அண்ட் இதுவும் நான் வாங்கினது தான். டோனர், இந்த டோனி மோலியோட டோனர் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இன்ஸ்டாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக வந்து நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 100 ml பாட்டில். இதில் ஆக்சுவலாக 500 ml தான் கிடைக்கும். 100 ml வந்து கிடைக்கவே கிடைக்காது. நைக்காவில் எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஸோ நான் ஒரு வாட்டி பார்த்தேன். ஸோ வந்து நான் போட்டேன். பட் இவ்வளோ தூரம் காலி பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது, ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது ஸ்கின்னை. பட் ரொம்ப ஸ்கின்னில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பட் ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது ஸ்கின். அது வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டோனர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்தது பிஆரில் வந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எர்த் ரிதம்ல வந்து பட்டர் க்ரீம் சோப். ஸோ இது வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி இருக்கும். பார்த்திங்கனாலே ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப அப்படியே ஆசையாக இருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்குது. இது உள்ளே வந்து அந்த சோப், இதுதான் சோப் ஆக்சுவலாக. இது வந்து க்ரீம் மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம இப்படி பண்ணோன்னா லேதர் நுர வரும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டேன் தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்லாம் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணலை. ஸோ அதனால் இது வந்து மேபி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கேன். பட் அது வரைக்கும் இது வந்து டியூரபிளாக இருக்குமான்னு தெரியல. இருந்துச்சுன்னா நான் வந்து போடுறேன். அப்படி இல்லைனா யாருக்காவது கொடுத்துருவேன். மேபி என் சிஸ்டர் ஆர் என் ஹஸ்பண்ட் கொடுத்துருவேன். ஏன்னா இது பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு ஒரு பிஆரில் தான் இருந்துச்சு. பட் இது வந்து லாஸ்ட் இயரே வந்துருந்துச்சு. பர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். இது வந்து ரெட்டினால் பாடி லோஷன். ஸோ ரெட்டினால் வந்து ப்ரெக்னன்சியில் இட் இஸ் நாட் அட் ஆல் சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி.
ஸோ இதனால வந்து நானும் வந்து இதை யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். இதுவும் வந்து இது வரும்போது தான் வந்துச்சு. ஸோ அதனால இது ரெண்டுமே நான் வந்து யூஸே பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். அண்ட் ஒன் மோர் பர்ச்சேஸ் ஃப்ரம் மை சைடு வந்து நயசனமைட் சீரம். இது வந்து ஒரு ஹால் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து நயசனமைட் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா பிம்பிள்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நயசனமைட் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஆர்டினரி நயசனமைட் சீரம். இது வந்து ஆக்சுவலாக என்னோடய செகண்ட் பாட்டில். ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து உள்ளே எங்கேயோ கிடக்கு. செகண்ட் பாட்டில் இது. ஸோ இது வந்து நான் இனிமேல் தான் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்டில் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சுத்தமாக எதுவுமே போடுறதே விட்டுட்டேன். மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு குட் நயசனமைட் சீரம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபார் ஆக்னே மார்க்ஸ், ஆயில் கண்ட்ரோல், அதுக்கெலாம் இது வந்து நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், ப்ளம்மும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அடுத்தது. அண்ட் அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா என் பர்ச்சேஸ் தான் பி பாடி வாய்ஸோட ஒரு ஆக்னே பேட்ச். ஸோ இது வந்து ஆக்னே பேட்சஸில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் யுவர் ஆக்னே. பட் ப்ரெக்னென்சியில் சாலிசிலிக் ஆசிட் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் சாலிசிலிக் ஆசிட் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். லைக் என்னோடய ஃபேஸ் வாஷில் கண்டிப்பாக சாலிசிலிக் ஆசிட் இருக்கும். ஸோ ஒரு மார்னிங்கில் எப்போவுமே நான் வந்து சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போது வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நான் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால தான் என்னோடய ஆக்னே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. மேபி நான் அது யூஸ் பண்ணேன்னா கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்டர் டெலிவரி தான் நான் இதெல்லாம் பிளான் பண்ணணும். அதனால சரி ஆக்னேக்கு வேறு ஏதாவது கிடைக்குமான்னு தேடும்போது இது கிடச்சிது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் கிடையாது, பட் ஹைட்ரோகொலாய்டு அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது வந்து சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ஆக்னே பேட்ச் வாங்கியிருந்தேன். பட் இது போட்டால் 1 டேயில் வந்து ஆக்னே போயிடுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ரெகுலராக வந்து அந்த ஆக்னே மேலே வச்சுட்டே இருந்தால் ஒரு 2-3 டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். இந்த சென்ஸ் மேலே இருக்க அந்த பஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஆக்னே கம்ப்ளீட்டாக அப்படியே ஃப்ளாட்டன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது ஒரு நல்ல பர்ச்சேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது ரீசெண்டாக நான் ரேசர் மாற்றிட்டேன். ஸோ ஃபேஷியல் ரேசர் வந்து நான் கார்மெசி நிறைய வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். ப்ரொமோட் இந்த சென்ஸ் நான் வாங்கி ட்ரை பண்ணிலாம் போட்டிருக்கேன். ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ நான் வாங்கி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு வேளை அது சென்சிட்டிவ் ஸ்கின் ஒத்துக்காதோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரேசர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஜாப்பனீஸ் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து காய் பியூட்டி அப்படின்னு இருக்குது. இதில் வந்து 3 வரும். இதோட பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்காது. ஸோ இதோட பேக்கேஜ் இப்படி தான் இருக்கும். இதோட பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று நான் முடிச்சிட்டேன் யூஸ் பண்ணி. இந்த ஒயிட் கலரில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து நம்மளோட ஷேவிங் ரொட்டீனை ரொம்ப ஸ்மூத்தாக்கும் அண்ட் கீரல் வந்து அதிகமாக விழாது. ஸோ அதனால தான் வந்து நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக இதை நான் வந்து இஃப் யூ ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின், உங்களுக்கு டக்குன்னு வந்து ஆக்னே வந்துடும் அப்படின்னா ஷேவிங்க்கு நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது ஒரு பிஆர் மாய்ஸ்சரைசர். இது வந்து என்னோடய லைஃப் சேவர் இப்போ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பயோடர்மாவோட இந்த ஆட்டோடர்ம் க்ரீம் அல்ட்ரா மாய்ஸ்சரைசர் வெரி 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 குட் மாய்ஸ்சரைசர். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பட் இஃப் யூ ஹேவ் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் அப்போ கூட இது ஒர்க் ஆகும். செம்மையான மாய்ஸ்சரைசர். இது வந்து ஃபேஸ், பாடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரீசெண்டாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆக்னே வந்து கொஞ்சம் குறையிறத நான் பார்த்தேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா செராமைட்ஸ் இருக்குது, ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது. இது வந்து நார்மல் டு ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் போட்டிருக்கு. பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் ஸ்கின்னாலும் நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நயசனமைட், ஒமேகா 3, 6 அண்ட் 9 இருக்குது. ஸோ இது உங்களோட ஸ்கின்னில் இருக்க ஆக்னே அண்ட் இந்த டெக்ஸ்சர், உங்களோட பேரியர் ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னாலும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக கிவ் இட் அ ட்ரை. பட் இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். எனக்கு இது வந்து பிஆரில் தான் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணது, நான் இன்னும் அதை ஓப்பன் கூட பண்ணலை. ஒரு ரோஸ் வாட்டர் டோனர் மிஸ்ட். ஆமாம், டோனிங் மிஸ்ட் ஃபார் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் பீப்புள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூசி கெமிஸ்ட்ரியோட ரோஸ் வாட்டர். நான் ரோஸ் வாட்டர் ஃபேஸில் எனக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து முன்னாடி ப்ளம்லலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சரி இது நல்லா இருக்குன்னு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஸோ
இது இப்படி தான் இருக்குது பாட்டில். நான் இன்னும் இதை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸ்மெல் பெருசாக எதுவும் வரலை. மேபி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ என் தங்கச்சி கூட சம்டைம்ஸ் டோனர் அப்ளை பண்ணும்போது அந்த ரோஸ் வாட்டர் டோனர் அப்ளை பண்ணும்போது சொல்லுவாள் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு வந்து பிஆரில் தான் வந்தது. பிஆரில் வந்ததில் ஒரு சில பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து அந்த மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் நான் என்ன பிஆர் எடுக்கலைன்னா இதுதான் வந்து பெஸ்ட் பாடி வாஷ் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து என்னோடய செகண்ட் பேக்கேஜ், இன்னும் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, அதனால யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். பட் இது ரொம்ப டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி கர்சோப்பும் வந்து டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இது கன்வீனியன்ட் டு யூஸ். எனக்கு இப்போ வந்து பாடி வாஷ் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு சோப் பிடிக்கும் அப்படின்னா கர்சோப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு டேன் ரிமூவல் ப்ராடக்ட் போட்டுட்டு டேன் ரிமூவ் ஆகிடணும் அப்படின்னு நினச்சா வந்து அது நடக்காது. ஸோ டேன் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு மெயின் திங் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இதுவும் வந்து பிஆரில் தான் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீயோட விட்டமின் சி அண்ட் இ சூப்பர் பிரைட் மாய்ஸ்சரைசர். ரொம்ப லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதே விட்டுட்டேன். அதனால் இதையும் நான் அப்படியே வந்து வச்சுருக்கேன். மேபி கிவ் அவேக்கு கொடுக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அண்ட் அடுத்தது டாக்டர் SU அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க பிஆருக்கு. இது வந்து எக்ஸோ ப்ளம் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு சீரம். இது நியூ லான்ச் அவங்களுக்கு. இதில் வந்து ஹைலூரானிக் ஆசிட், காப்பர் பெப்டைடு இருக்குது. அண்ட் எக்ஸோசம் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது. அது வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நாட் சேஃப் ஃபார் ப்ரெக்னென்ட் விமன்னு போட்டிருந்ததுனால நான் யூஸ் பண்ணல. பட் இதை வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். சம்டைம்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி பிஆரில் வந்து ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணக்கூடாத ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்று என் ஹஸ்பண்டை கொடுத்துருவேன், இல்லை என் தங்கச்சிட்ட கொடுத்துருவேன். அவங்க 2 பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அண்ட் இதுவும் என்னோட பர்ச்சேஸ். இது வந்து அசிலிக் ஆசிட் சஸ்பென்ஷன் 10%. இது வந்து இந்த ஸ்கின்ல இருக்க இந்த பம்ப்ஸு, ஆக்னே, அப்புறம் வந்து டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் ஒரு பேக் முடிச்சுட்டேன், நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த பேக் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால் இதுவும் அப்படியே இருக்குது. இதையும் நான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் அடுத்ததும் வந்து ஒரு இதில் வந்தது தான் பிளிக்ஸோட இந்த டீபிக்மெண்டேஷன் பைனாப்பிள் மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து சீரம், அதுக்கப்புறம் டோனர். இது 3மே வந்து பிஆரில் வந்தது. இது 3மே வந்து என் ஹஸ்பண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இது நான் ஏன் யூஸ் பண்ணலைன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரெக்னென்சி சேஃப் எக்ஸப்ட் இந்த சீரமில் இருக்கிறது மட்டும். இதில் வந்து ஆல்ஃபா அப்யூட்டின் இருக்குது. ஆல்ஃபா அப்யூட்டின் வந்து கம்ப்ளீட்லி நாட் சேஃப்னு சொல்ல முடியாது, பட் கம்ப்ளீட்லி சேஃப்னு சொல்ல முடியாது. ஸோ எதுக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வந்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் அப்படியே வச்சுட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்க ஸ்கின்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு. வீடியோவில் காமிச்சிருவேன் இப்படிலாம் பண்ணீங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் டாட் அண்ட் கீயோட விட்டமின் சி ப்ளஸ் இ சூப்பர் பிரைட் சன்ஸ்க்ரீன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னா கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் டூவி ஃபினிஷ் அப்படிலாம் இருக்குது. பட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஆரில் வந்த ப்ராடக்ட் தான். சோட்ருவோட டர்மா ரோலர். நிறைய பேர் இந்த டர்மா ரோலர் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் வந்து இதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். டர்மா ரோலர்லாம் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் வந்துடும். ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எனக்கு இல்லை, என் தங்கச்சி வந்து யூஸ் பண்ணால் டர்மா ரோலர் வாங்கி அவளுக்கு வந்து இந்த நெட்லலாம் போடுறாங்க, இன்டர்நெட்டில் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் போடுறாங்க. அது டர்மா ரோலர் யூஸ் பண்ணால் போர்ஸ் க்ரியேட் ஆகி அதுலேருந்து நிறைய நியூ பேபி ஹேர்ஸ்லாம் வளருது அப்படின்னு. பட் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணலை. அவள் யூஸ் பண்ணி அவளுக்கு டேண்ட்ரஃப் வந்துருச்சு அந்த இடத்துல. ஸோ அதனால நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேபி அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணுமா என்னன்றது தெரியல. ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக இஃப் யூ ஆர் யூஸிங் நீங்கள் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரம் ரொம்ப
ரொம்ப வந்து இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டு இருந்தது இன்ஸ்டாகிராமில். ஸோ நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி தான், அதனால தான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நயசனமைட், ஸ்குவாலின் அண்ட் ஏதோ இன்க்ரீடியன்ட் இருக்குது, எனக்கு தெரியல. பட் எனக்கு யூஸ் பண்ண வரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஃபுல்லாக யூஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து இந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ மேபி தெரியல. அண்ட் நிறைய இந்த மாதிரி மினிஸ்லாம் வந்து ஃபாக்ஸ்டெயிலேருந்து கொடுத்துருந்தாங்க. பாடி லோஷன், இது சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயிலேருந்து வந்து பிஆர் தான். லிப் பாம், இந்த லிப் பாம் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு லிப் அலர்ஜிஸ் இருக்கிறதுனால நான் வந்து வேஸ்லைன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த லிப் பாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு டிண்ட்டும் ஒரு கலரில் இருக்கும். டிண்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி லிப்ஸ் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி டிண்டட் லிப் பாம்ஸ்லாம் போட பிடிக்குன்னா ஃபாக்ஸ்டெயில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் விஷ்கேரும் நல்லாயிருக்கும். விஷ்கேரில் ஆக்சுவலாக கோஜிக் ஆசிட் இருக்குது. அது உங்களோட லிப்பை லைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்ததுனால சொல்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து சுகந்தாவோட 5% லாக்டிக் ஆசிட். ஸோ இதுவும் நான் தான் வாங்கியிருந்தேன். லாக்டிக் ஆசிட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி. கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்குது, பாலில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால வந்து கம்ப்ளீட்லி சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி. இது வந்து நான் எதுக்கு வாங்கினா, எனக்கு இந்த ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். மேபி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், நான் என்னோட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். சம்டைம்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பாலியேட் பண்ணும் ஸ்கின், ஸோ அதுக்காக தான். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர், நான் காமிடோஜெனிக். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். பட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும் ஸ்கின்னை. இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சது. இது வந்து பிஆரில் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ப்ரமோஷனுக்காக வந்துச்சு, ஸோ தட் நான் வந்து ப்ரமோட் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின் இல்லை நார்மல் ஸ்கின்னாக இருக்குன்னா கூட இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஆர்டினரியிலேருந்து விட்டமின் சி சஸ்பென்ஷன். இது நான் யூஸே பண்ணலை, இது பிஆரில் தான் வந்துச்சு எனக்கு. ஃப்ரம் த பிராண்ட் கிடையாது, இதில் நிறைய வந்து ஃப்ரம் த பிராண்ட் கிடையாது, டைரக்ட்லி ஃப்ரம் நைக்கா வரும், இல்லை சம் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மூலிமா வரும். ஸோ இதுவும் வந்து நைக்காலேருந்து வந்துருந்தது எனக்கு. இது விட்டமின் சி சஸ்பென்ஷன், அப்புறம் ஹைலோரானிக் ஆசிடும் இருக்குது. இது நான் இன்னும் யூஸ் பண்ணலை. நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த சம்மருக்கு விட்டமின் சி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் கிவ் அவேல தான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயிலேருந்து இந்த சூப்பர் க்ளோ மாய்ஸ்சரைசர், இது நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதுலேயும் விட்டமின் சி, நயசனமைட், பெப்டைட்ஸ் இருக்குது. என் தங்கச்சி ஒரு வாட்டி யூஸ் பண்ணா, முன்னாடியே ஒரு பேக்கேஜ் வந்துருந்துச்சு பிஆரில். இதுவும் பிஆர் தான், நான் வாங்கலை. ஸோ என் தங்கச்சி ஒரு வாட்டி யூஸ் பண்ணால், அவள் பெருசாக எந்த ரிவ்யூவும் கொடுக்கல, அதனால நானும் யூஸ் பண்ணல. பட் இது சேஃப் தான் நினைக்கிறேன், ஏன்னா இதில் விட்டமின் சி சேஃப், நயசனமைடும் சேஃப், பெப்டைட்ஸும் சேஃப். ஸோ மூணுமே சேஃப் தான். அண்ட் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு பிஆர். இது வந்து பார்த்திங்கன்னா பிளிக்ஸோட ஜாமுன் ஆக்டிவ் ஆக்னே அந்த மாய்ஸ்சரைசர் ஜெல்லு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் ஒரு டோனர். இது நான் யூஸே பண்ணலை. ஸோ இது வந்து நான் பெங்களூர்லேருந்து வரத்துக்கு முன்னாடி வந்த பிஆர். ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், சும்மா அப்படியே இருக்குது. அண்ட் நைக்காவோட இந்த ஸ்கின்னாரெக்ஸோட இலுமினேட் ப்ளஸ் 10% வைட்டமின் சி ப்ளஸ் சி சீரம். ஸோ இதுவும் வந்து ஒரு சிலர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, நாட் ஷுர். ஸோ இதுவும் நான் யூஸ் பண்ணலை, இதுவும் பிஆரில் தான் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சென்டலா அண்ட் நயசனமைட் மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஃப்ரம் டாக்டர் ஷெட்ஸ். டாக்டர் ஷெட்ஸ் பிராண்ட் ஆக்சுவலாக நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூட ரீசெண்டாக நான் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன், பட் பெருசாக நான் எதுவும் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதோட ஸ்மெல் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. பட் அதர்வைஸ் இது ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். இது ஒரு குட்டி டாட் அண்ட் கீயோட சீக்கா பிளெமிஷ் கிளியரிங் ஃபேஸ் வாஷ். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நைக்காவில் நான் ஆர்டர் போட்டதுக்கு ஃப்ரீ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து க்ரீன் டீ அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, அதனால நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், சம்மருக்கு வந்து லைட்டாக ஒரு சன்ஸ்க்ரீன் வேணும்னா கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் ட்ரை பண்ணணும். ரொம்ப லைட்டாக இருக்கும், குவிக்காக அப்சர்வ் ஆகிடும், ஒயிட் காஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி டல்லாக்காது ஸ்கின்னு. அவ்வளோ ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன், ஆயில் பேலன்ஸ் சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் விஷ்கேர்.
ப்ராமிசிங் பிராண்ட் நான் சொல்லுவேன். விஷ்-கேரில் ஹேர் க்ரோத் சீரம் சூப்பராக ஒர்க் ஆகும், அவங்களோட விட்டமின் சி சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இதுவும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் அவங்களோட ஷாம்பூஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இவ்வளோ நல்ல ஒரு பிராண்டில் நிறைய இவ்வளோ டச்வுட் அவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது இந்த மாதிரி க்யூட் மினிஸ் ஃப்ரம் ஃபாக்ஸ்டெயில் இதெல்லாமும் இருக்குது. அண்ட் இதுவும் ஒரு பிஆரில் வந்தது தான். இது வந்து மொய் பை நைக்கா இந்த பிராண்ட்லேருந்து ஒரு ஷவர் ஜெல். இது வந்து சேஃப் இல்லையான்னு நான் ஆராய்ச்சியே பண்ணலை. ஏன்னா இதில் பர்ஃப்யூம் இருக்குது. பர்ஃப்யூமே வந்து இஃப் யூ ஆர் ட்ரைங் ஃபார் ப்ரெக்னன்சி அண்ட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சென்டட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பர்ஃப்யூம் இருக்கிறதுனால நான் வந்து அதை யூஸே பண்ணலை. பட் ஒரே ஒரு வாட்டி ஸ்மெல் பண்ணேன் நடுவில் ஸ்டார்டிங்கில், ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கூட ஸ்மெல் சூப்பராக இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சாச்சு. அண்ட் இதுவும் பிஆர் தான். 10% வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் ஃப்ரம் டெர்மாக்கோவும் ஒரு நல்ல பிராண்ட். ஸோ அதோட இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்ததுனால யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சென்டெல்லா அப்படின்ற ஒரு இது வந்து நடுவில் ஃபேமஸ் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் 1004 அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த சென்டெல்லா நயசினமைடு போர் மினிமைசிங் ஃப்ரெஷ் ஆம்போல் இந்த சீரம் வந்து நான் ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஒரு கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு பெருசாக ரிசல்ட் தெரியலன்னு நான் அப்படியே வச்சுட்டேன். பட் யூஸ் பண்ணணும். பட் இதுவும் வந்து ப்ரெக்னன்சி சேஃப் தான். அடுத்தது வந்து இந்த ஃபாக்ஸ்டெயிலோட ஸ்கின் ரேடியன்ஸ் க்ளே மாஸ்க். இது வந்து என்னோடய ஃபேவரட் இன் ரீசன்ட் டைம்ஸ். கொஞ்சம் வந்து ஸ்கின்னை வந்து எக்ஸ்பாலியேட் பண்ணி உங்களுக்கு பிரைட்டனாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரீசெண்டாக என்னோடய ரீல்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டோரிஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு மாஸ்க். பட் இந்த இது வந்து ப்ரெக்னன்சி சேஃப் தான். ஏன்னா இதில் லாக்டிக் ஆசிட் தான் இருக்குது. பட் இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் எனக்கு ஷுவராக தெரியல. பட் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். ஸோ அது மட்டும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்போ ரெகுலராக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா எனக்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட்டாக இங்கே கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. பட் இதில் வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு அது ரிமூவ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ். இது வந்து ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ இதுவும் நான் யூஸ் பண்ணலை, அப்படியே இருக்குது. அண்ட் டாட் அண்ட் கீயோட ரீசெண்ட் லான்ச் இது. இது வந்து ப்ளூபெரி ஹைட்ரேட் 12% பேரியர் பூஸ்ட் ஃபேஸ் சீரம். இது ஒன்றும் இல்லை, இந்த பேரியர் ரிப்பேர் க்ரீம் இருக்குது இல்லையா, மாய்ஸ்சரைசர். ஸோ இதோட ரேஞ்ச்லேயே தான் வந்த சீரம். இந்த சீரமும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோங்க உங்களோட ஸ்கின்னை, அந்த மாதிரியான ஒரு சீரம். இது வந்து கொஞ்சம் இவ்வளோ காலி பண்ணிட்டேன். நானே என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் காலி பண்ணோம். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டோம். அடுத்தது இந்த செராவேயோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது பிஆரில் வந்தது. இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் ட்ரையே பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். என்னோட அந்த மாய்ஸ்சரைசர் காலியானதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணலான்னு. இதுவும் பிஆரில் வந்து தான், சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் செராமைட்ஸ் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட ஸ்கின் பேரியர் ரிப்பேராக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ரீசெண்டாக இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஃபார் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் அண்ட் உங்களோட பேரியர்லாம் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் இதில் வந்து ஃபார் ட்ரை அண்ட் வெரி ட்ரை ஸ்கின்னு போட்டிருக்கு. ஸோ மேபி இஃப் யூ ஆர் ட்ரை ஸ்கின் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். மேபி இதையும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசரையும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது வந்து உங்கள் பட்ஜெட்டில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் எனக்கு இவ்வளோ தான் காலி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதமாவது எனக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரு 2 months கண்டிப்பாக வரும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரேட் அண்ட் ப்ராடக்டோட வெயிட் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு. அண்ட் இதுவுமே வந்து நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆல்சோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வெனூசியா அப்படிங்கிற பிராண்ட். நடுவில் நான் ஒரு வாட்டி லிப்ஸ்க்காக டெர்மட்டாலஜிஸ்ட் போயிருக்கும் போது அவங்களோட இதில் இதை வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுவும் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும். இதுலேயும் அப்படி தான் இருக்குது, ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு இத்தனை மாய்ஸ்சரைசர் ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் ட்ரை ஸ்கின்னுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நான் என்ன தான் வீடியோவில் மென்ஷன் பண்ணாலும் திருப்பி அதே கமெண்ட்டில் கேட்குறீங்க, அக்கா ட்ரை ஸ்கின்னுக்கு சொல்லுங்கள். ட்ரை ஸ்கின்னுக்கும் செட் ஆகுற மாதிரி தான் போன வாட்டி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ போட்டேன். அதுலேயும் கமெண்ட்டில் வந்து அக்கா ட்ரை ஸ்கின்னுக்கு போடுங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க.
சேம் ப்ராடக்ட் சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஃபார் போத் த ஸ்கின் டைப்ஸ். அதுதான் நான் மென்ஷன் பண்ணேன், ஆனாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே. அடுத்தது சுகந்தாவோட கிளென்சிங் ஆயில். இது நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இதோட செகண்ட் பேக்கேஜ். இது ஆக்சுவலாக பம்ப் பேக்கேஜிங்கில் வரும். பட் நான் வந்து இது வந்து ஏதோ வேறு ஏதோ சீரமோட இந்த பில்லர் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதோட பம்ப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ப்ராடக்ட் நல்லா இருந்தாலும் பம்ப் நல்லா இல்லை, அதனால் நான் வந்து அதை மாற்றிட்டேன். அடுத்தது டாக்டர் ஷெட்ஸோட இந்த விட்டமின் சி. இது இப்போ ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். விட்டமின் சி ட்ரை பண்ண கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஆக்னே இருக்கும் போது நம்ம விட்டமின் சி யூஸ் பண்ணால் ஆக்னே ட்ரிகர் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம். அதனால் விட்டு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஆனால் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. லைட்டாக என்னோட இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கம்மியான மாதிரி. ஸோ நான் ஃபுல் பாட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் பாடி வைஸ்லேருந்து ஒரு வாட்டி ஒரு இது வந்தது, அதில் யூரியா பாடி லோஷன். இந்த பாடி லோஷன் உங்களுக்கு இந்த ஸ்கின் பாடி ஸ்கின்லாம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இப்படி நம்ம நோண்டணுன்னா கொஞ்சம் வெள்ளை எப்படி தோலாக வரும், ஸ்ட்ராபெரி ஸ்கின் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பாடி லோஷன் பயங்கரமாக செட் ஆகும். இது வந்து யூரியா பாடி லோஷன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அடுத்தது ஃபாக்ஸ்டெயிலேருந்து க்ளோ சன்ஸ்க்ரீன். இது வந்து பிஆரில் தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த 2 சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நிறைய சன்ஸ்க்ரீன் இருக்குது. மேபி சன்ஸ்க்ரீன் தான் கிவ் அவேக்கு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ விட்டமின் சி. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிஆரில் ஃபாக்ஸ்டெயில் தான் அமைச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கிளேகோ பியூட்டின்ற ஜாப்பனீஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ரைஸ் அண்ட் சேக் ஸ்லீப் மாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் ஓப்பனே பண்ணலை, ஏன்னா இதில் இன்னொரு ஃபேஸ் வாஷ் வந்துருந்தது. அதை என் தங்கச்சிகிட்ட கொடுத்துட்டேன். அது வந்து சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். அதனால சரி இது கூட வந்து இதுவும் சேஃபான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இதையும் அப்படியே வச்சுட்டேன். மேபி இன்னொரு வாட்டி நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணால் சொல்கிறேன். அண்ட் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க சன்ஸ்க்ரீனில் இதுவும் ஒன்று. ஸோ ரீசெண்டாக நான் இதுவும் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஜூசி கெமிஸ்ட்ரியும். இது வந்து எர்த் அண்ட் ஸ்ப்ரிங். இது வந்து ஹோம் க்ரோன் பிராண்ட், நம்ம ஊருக்காரங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. இது வந்து மினரல் சன்ஸ்க்ரீன், சேஃப் டியூரிங் ப்ரெக்னென்சி, ஒயிட் காஸ்ட் இருக்காது, க்ரீஸினஸ் இருக்காது, ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஐயோ, முன்னாடி போட்ட சன்ஸ்க்ரீன் வருது, முன்னாடி போட்ட அந்த ஹைஃபன் சன்ஸ்க்ரீன் வருது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்னில் சீக்கிரமாக. இப்போ கூட நான் அந்த சன்ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்லி திங் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, அது மட்டும்தான். அடுத்தது இதுவும் பிஆரில் வந்தது தான், ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் ஃபார் ட்ரை, நார்மல் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இதை நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு பெருசாக இந்த கிளென்சரில் ஃபோம் வராதா, அதனால வந்து அப்படியே வச்சுட்டேன். அண்ட் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கிளென்சர்னால் ஃபோம் வராது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, சிம்பிள் கூட தான் கிளென்சர், பட் அதில் ஃபோம் வரும். கிளென்சர்ன்றதுனும் கிளென்சர் வேறு, ஃபேஸ் வாஷ் வேறு. ஸோ கிளென்சர்னால் ஃபோம் வராது அப்படிலாம் கிடையாது, வேறு. ஸோ இது வந்து ஃபேஸ் வாஷ் தான். இதில் ஒரு சில ரேஞ்சில் வந்து ஃபோம் வரும், ஒரு சில ரேஞ்சில் வந்து ஃபோம் வராது. இதில் வராது ஃபோம். இது கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்தது விஷ்கேரோட ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பாடி லோஷன். இது ரொம்ப நல்ல ஒரு பாடி லோஷன், பட் இதில் பிஹெச்ஏ இருக்குது. பிஹெச்ஏ வந்து சாலிசிலிக் ஆசிட், அதனால வந்து இதை நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு ரொம்ப இந்த ஸ்ட்ராபெரி ஸ்கின், டேன்லாம் இருக்குது, ஒரு மாதிரி இந்த டார்க் பேச்சஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குன்னா டெய்லி நைட் இதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து மார்னிங்கில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வழியாக அந்த டப்பாவில் இருக்கிறத முடிச்சுட்டேன், கிரே டப்பாவில் இருக்கிறத. அண்ட் ஃபைனலி என்னோடய ஃபேவரெட் இல்லை, என்னோட எப்படி சொல்கிறது, சேவியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த லிப் பாம் தான். இப்போ கூட 2 நாளுக்கு முன்னாடி ஒரு லிப்ஸ்டிக் புதுசாக ட்ரை பண்ணேன்னா அலர்ஜி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த லிப் பாம் தான் போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆச்சு. ஸோ இது வந்து என்னோடய சேவியர். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை சாப்டு லிப்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ஹேவ். நான் எப்போ எங்கே போனாலும் இதை என் ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இது. தொலைஞ்சிருச்சுன்னா நான் அவ்வளோ டென்ஷன் ஆகிடுவேன், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஃபாக்ஸ்டெயில் டப்பா இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ஃபாக்ஸ்டெயில் டப்பாவில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபாக்ஸ்டெயிலோட லிப் பாம். அந்த லிப் பாமில் வந்து ஆக்சுவலாக 4 கலர் இருக்கும். ஒன்று வந்து கலரே இல்லாமல் ஒன்று இருக்கும், ஒன்று வந்து பிங்க் கலர் ஒன்று இருக்கும், ஒன்று ரெட் கலர் ஒன்று இருக்கும், இன்னொன்று இந்த கலர். அதில் இந்த கலர் தான் என்னோடய ஃபேவரெட். அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சட்டிலாக லிப்ஸ்டிக் லிப் பாம் போட்ட மாதிரியே இருக்காது, பட் டிண்டட் லிப் பாம் போட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மாய்ஸ்சரைஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது அடுத்தது வந்து இந்த டூயி சன்ஸ்க்ரீன். இதுலேயே இன்னொரு வெரைட்டி மேட் சன்ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டில் மை ஹஸ்பண்ட் யூஸ் தட் சன்ஸ்க்ரீன். அவருக்கு அதை தவிர வேறு எந்த சன்ஸ்க்ரீன் கொடுத்தாலும் போட மாட்டார்,
அதை ரீஸ்டாக் கூட பண்ணாமல், அது நம்ம சன்ஸ்கிரீன் வந்து 2 finger ரூல்னு நம்ம சொல்கிறோம், மற்றவங்களாம் நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. கொஞ்சமாக எடுத்து இப்படி 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 பண்ணுவாங்க. அதுலேயே அது ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்காகவே அமிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த சன்ஸ்கிரீனும் அமைச்சிருக்காங்க. அண்ட் அதே ரேஞ்சில் வந்து டூவி சன்ஸ்கிரீனும் அமைச்சிருக்காங்க. இதுவும் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை. பட் நான் மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சன்ஸ்கிரீன்லேயே எனக்கு தெரிஞ்சு SPF 70 இருக்கிற சன்ஸ்கிரீன் வந்து இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சம்மருக்கு வந்து நல்ல சன்ஸ்கிரீன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்தது அதே சூப்பர் க்ளோ மாய்ஸ்சரைசர் வித் விட்டமின் சி அண்ட் அதே சூப்பர் க்ளோ சன்ஸ்கிரீன் வித் விட்டமின் சி அண்ட் நயசினமைட் அது. அண்ட் இந்த ஓவர் நைட் க்ளோ மாஸ்க் இதுவும் வந்து ஆக்சுவலாக இதில் AHA அண்ட் PHA தான் இருக்குது, BHA கிடையாது. இது சேஃப் டியூரிங் ப்ரெக்னன்சி. பட் என்னென்னா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆக்னேலாம் நிறைய இருக்குது அப்படின்னா, ஒரு கெமிக்கல் பீல் மாதிரி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நார்மல் பீப்புள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டெயிலோட நயாசினமைட் அண்ட் அசிலிக் ஆசிட் சீரம். இது நான் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நயாசினமைட் 12% இருக்குது அண்ட் அசிலிக் ஆசிட் இருக்குது. உங்களோட ஸ்கின்ல இருக்க போர்ஸ், அப்புறம் உங்களோட ஸ்கின்ல இருக்க ஆக்னே, ரெட்னஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஒரு 20 daysல உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் லைட்டாக. அண்ட் நீங்கள் ஒரு 3 monthsல தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பிங்க் கலர் லிப் பாம், அது இதுதான். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணது இல்லை, ஒரே ஒரு வாட்டி போட்டால் நினைக்கிறேன். ரொம்ப லைட்டாக போட்டால் ஒன்றும் தெரியாது. பட் ரொம்ப பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்க மாதிரி தான் இருக்கும் லைட்டாக. ஸோ இதுதான். இது வந்து என்னோட விஷ்கேர். ஸோ போன வருஷம் அண்ட் இந்த வருஷம் வந்து விஷ்கேர் பிராண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அண்ட் அவங்கக்கிட்டேருந்து நிறைய எனக்கு பிஆரும் வர ஆரம்பிச்சிச்சு. 2 சர்ப்ரைஸ் பிஆர்லாம் வந்துச்சு எனக்கு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ இப்போ வந்திருக்க பிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் சீரம், த பெஸ்ட் ஹேர் க்ரோத் சீரம் ஐ ஹவ் எவர் யூஸ். என் தங்கச்சிக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், என் ஹஸ்பண்ட்க்கும் நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், அவர் தான் யூஸ் பண்ண மாட்டாரு. அண்ட் ஆல்சோ அவங்களோட இந்த விட்டமின் சி அது அமைச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். யூ ஓன்ட் பிலீவ், என் தங்கச்சி வந்து நடுவில் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருந்தாள். ஸோ அவள் வந்து விஷ்கேர் தான் நான் சும்மா யூஸ் பண்ண கொடுத்தேன், ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது விட்டமின் சி வந்து ஆக்னே இருக்கிறதுனால போடும்போது கொஞ்சம் அதிகமாக ட்ரிகர் ஆகிடுமோன்ற பயத்தில் நான் அதை வச்சுட்டு அவட்ட கொடுத்துட்டேன். சரி நீ யூஸ் பண்ணு அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தது. பட் அவளுக்கு அந்த டார்க் ஸ்பாட் எல்லாமே ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சுது. ஸோ உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட் இருக்குன்னா கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டீகன்ஸ்ட்ரக்ட் விட்டமின் சியும் நல்லாயிருக்கும். பட் அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லையா. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதுதான் யூஸ் பண்ணேன். இதுவும் டாக்டர் ஷெட்ஸ் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டாக்டர் ஷெட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த குட்டி பேக்கேஜில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்தது விஷ்கேரோட சர்ப்ரைஸ் பிஆர் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக 2 பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீசெண்டாக தான் வந்துச்சு. அதில் வந்து க்யூட்டாக ஒரு குக்கி, இது இல்லை, ஒன்று வந்து விமென்ஸ் டேக்கு அமைச்சிருந்தாங்க. இந்த பாக்ஸ் தான் அது. ரொம்ப அழகான பேக்கேஜில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ விஷ்கேரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு கார்டு வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து சன்ஸ்க்ரீன் அமைச்சிருந்தாங்க. சம்மரில் அதனால் சன்ஸ்க்ரீன் அமைச்சிருந்தாங்க. இது ரொம்ப நல்ல சன்ஸ்க்ரீன். பட் என்னென்னா ரொம்ப திக்காக இருக்கும், உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கே பயங்கர டைம் தேவைப்படும். பட் ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இந்த சன்ஸ்க்ரீன். இது அமைச்சிருந்தாங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேக் பண்ணி ஒரு மிரர் வந்து அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மிரர் அமைச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயின் கேரக்டர் எனர்ஜி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு சம்டைம்ஸ் வந்து மேக்கப் போடும்போது தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி பார்த்து பண்ண முடியாது கேமராவை பார்த்து, அப்போ வந்து இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் அமைச்சிருந்தாங்க. இது வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுக்காக அமைச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சன்ஸ்க்ரீன் அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆயில் பேலன்ஸ் சன்ஸ்க்ரீன், இன்னொன்று வந்து மில்க் சன்ஸ்க்ரீன். இது நான் ட்ரை பண்ணதே இல்லை. இந்த ஆயில் பேலன்ஸ் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணியிருக்கேன், இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது ட்ரை பண்ணதில்லை. மேபி கிவ்அவேல யாருக்கா கொடுத்தனா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் அவங்களோட லிப் பாம் 2 அமைச்சிருந்தாங்க, SPF லிப் பாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் டிண்டட் லிப் பாம் இஸ் மை ஃபேவரட். ஏன்னா அந்த டிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு அந்த டிண்ட் பிடிக்காது அப்படின்னா அதில் நார்மலும் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் வந்து 1 more சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்துச்சு, லைக் எனக்கு தெரிஞ்சு Februaryலேயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக இந்த பேக்கேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக பேக் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
ஸோ எஸ் இதெல்லாம் தான் வந்துருந்துச்சு. ரொம்ப பெரிய ஹால் வீடியோ. இதோட லிங்க்கெல்லாம் என்னால் ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதோட லிங்க்கெல்லாம் என்னால் ஆட் பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா. அதனால தான் நான் இது என்ன பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஹால் வீடியோ போட்டு. முன்னாடியெல்லாம் நிறைய ஹால் வீடியோ போடுவேன். பட் இப்போ நான் பெருசாக எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுறதே இல்லை. ப்ரெக்னென்சி சேஞ்ச்ட் எவ்ரிதிங். ஸோ பிஆரில் வந்தது தான் நிறைய இருக்குது நான் வாங்கினதை விட. ஸோ எஸ் ஓகே, கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட். நான் 15K ரீச் ஆகும் போதே ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் 2 வின்னர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரம் யூடியூப். ஸோ அவங்க என்னோடய சப்ஸ்கிரைபராக கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஒரு சில சப்ஸ்கிரைபர் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க ரொம்ப நாளாகவே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய வாட்டி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் இன்னொன்று என்னோடய இன்ஸ்டா ஹேண்டலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது செகண்ட் ரூல். அண்ட் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வரலைன்னு கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. மேபி நம்ம ஃப்யூச்சரில் நிறைய கிவ்அவேஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் என்னோட யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அண்ட் அடுத்தது இந்த சேனல் யூடியூப் சேனலை நீங்கள் எதுக்காக பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து 2 வின்னர்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். வின்னர்ஸ் மேபி நெக்ஸ்ட் வீக்கெண்ட், நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் செலக்ட் பண்ணுறேன். ஏப்ரல் 12 அன்னைக்கு நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டை பாருங்கள். வின்னர்ஸ் தயவு செய்து கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள். போன வாட்டி அப்படி தான் போட்டேன். ஆனால் அந்த வின்னர்ஸ் எனக்கு ரிப்ளையே பண்ணல. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா வின்னர்ஸை ஏப்ரல் 12 அன்னைக்கு சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். நீங்கள் தான் வின்னர் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஸோ இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பை.